Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, சில டைம் இந்த நெயில் பாலிஷ் பாட்டிலை ஓப்பன் பண்ணவே முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதுக்கு இந்த பாட்டில் சைடில் ஃபுல்லாக வேஸ்லின் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நெயில் பாலிஷ் பாட்டில் டைட் ஆகாது, ரொம்ப ஈஸியாக ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நிறைய பேர் இந்த மாதிரி மசாலா ஐட்டமை வாங்கிட்டு அதை ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை தூக்கி போட்டுடுவோம். அந்த பேக்கெட்டை தூக்கி போடாமல் அந்த பேக்கெட்டில் இருக்கிற அந்த பேரை மட்டும் கட் பண்ணி அந்த பாக்ஸில் எப்படி ஒட்டி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வைக்கணும்னு தேவையில்லை. பாத்ரூமில் இருக்கிற இந்த டேப்பை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு ஒரு சூப்பர் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு சோப்பு, வினிகர், சோடா எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டூத் பேஸ்ட், நம்ம பல் விளக்குற அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூவில் இதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு வேஸ்லின் அப்ளை பண்ணணும். வேஸ்லின் அப்ளை பண்ணுறதுனால அந்த உப்பு தண்ணி கரெல்லாம் திருப்பி படாது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு ஷைனிங்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இந்த எண்ணெய் பேக்கெட்டை பாட்டிலில் ஃபில் பண்ணும்போது லாஸ்ட்டில் சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டே இருக்கும். நமக்கு அவ்வளோ பொறுமை இருக்காது. அந்த பேக்கெட்டை தூக்கி போட்டுடுவோம். அதுக்கு அந்த பேக்கெட் கார்னரில் ஒரு சேஃப்டி பின்னை இப்படி போட்டுக்கோங்க. அப்புறமா உங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு ஹேங்கரில் இல்லை ஆணியில் இந்த சேஃப்டி பின்னை மாட்டி விடுங்க. அப்புறமா கீழே திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தை கீழே வச்சுடுங்க. அப்போது அந்த ஆயில் ஒரு ட்ராப்பாக விழுந்து அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். ஒரு பேக்கெட்டில் இருந்து 5லேருந்து 10 ml மிச்சம் பண்ணலாம். அப்போனா ஒரு வருஷத்துக்கு ரொம்பவே நம்ம மிச்சம் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். கத்தி இல்லாமல் ஒரு பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கலான்னு ஒரு சிம்பிள் டிப் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பக்கமாக அந்த தோல் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.